ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் டேஸ்டியான கபாப் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 3 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 7 நீட்ட வரமிளகா, 4 காஷ்மீரி சில்லி, 1 பிரியாணி இலை, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 லவங்கம், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் சுக்கு, ஜாதிக்காய் ஒரு பிஞ்ச் அளவு துருவிக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். அதனால் எல்லாம் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். 1/2 kg போன்லெஸ் சிக்கன் மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பாதி லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஒரு முட்டையில் வெள்ளைக்கரு முட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சிருக்க மசாலா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 டீஸ்பூன் மைதா. கண்டிப்பாக மைதாவும் கார்ன்ஃப்ளோரும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது அப்படியே மூடி ஃப்ரீசரில் 2 hours வச்சு எடுத்துடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சதுனால 5 நிமிஷத்தில் இது ஃப்ரை ஆகிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் கபாப் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.